அந்த முன்னறிவிப்பு எப்படி என்று சொன்னால் ரவகல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அன்னஹு சமிஅ அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டார்கள், லா யகூனன்ன மின் உம்மதி அக்வாமுன் யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹம்ர வல் மஆசிஃப். யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் மஆசிஃப், அதாவது எனது சமுதாயத்தில் சிலர் உருவாகுவார்கள். யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் மஆசிஃப். ஹிர அப்படின்னு இன்னைக்கு சொல்றது விபச்சாரத்தை ஹலால் என்று சொல்லக்கூடியவர்கள், விபச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் அல்ல, விபச்சாரத்துடைய வடிவத்தை எனது ஹலால் என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள். அப்படின்னா அது உலமாக்களாக இருந்து தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு அர்த்தமும் அல்ல. அவர்களும் இருக்கலாம், மக்கள் வந்து ஹலால் இது ஹலால் தான் அப்படின்னு பேசக்கூடிய நிலைமை என்ன செய்யலாம், உருவாகுவார்கள். வல் ஹரீர பட்டு ஆடையை ஹலால் என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள். வல் மஆசிஃப், அதாவது மஆசிஃப் என்று சொல்றது வந்து இசை, நம்ம இசைக்கக்கூடிய கருவிகள், இந்த கருவிகளை எல்லாம் ஹலால் என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வல யன்ஸிலன்ன அக்வாமுன் இலா ஜம்பி அலமின் யரூஹு அலைஹிம் பிசாரிஹத்தின் லஹும் யதீஹிம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் சிலர் உருவாகுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மலைக்கு பக்கத்தில் பெரும் அதாவது ஆட்டு மந்தைகளோடு வசதியான ஒரு சூழலோடு மலைக்கு பக்கத்தில் அவர்கள் தங்கி இருப்பார்கள். தீஹிம், அவர்களிடத்தில் ஏதாவது ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் வந்து ஏதாவது கேட்பாங்க தாங்கன்னு சொல்லி, அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்களே, இர்ஜி இலைனா கதன், நாளைக்கு வாங்க, எல்லாம் இருக்குது, ஒரு பாலை கறந்தாவது என்ன செய்யலாம், கொடுக்கலாம், ஆனால் என்ன செய்வாங்க, நாளைக்கு வாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார். நாங்கள் சொல்லலாம் சுபஹானல்லாஹ். அப்போ அன்றைக்கு என்னது, இந்த காலம் அன்றைக்கு இல்லை, ஒரு மனிதன் சொல்லலாம், ஆனால் இன்றைக்கு எல்லாரும் அதைத்தான் சொல்கிறாங்க, 10 பேரை தவிர. இன்றைக்கு 10 பேரை தவிர எல்லாரும் என்ன நாளைக்கு வாங்கன்றது தான் இயல்பா. இப்படி சொல்ல வசதியோடு இருந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். ஃபயுபய்யிதுஹுமுல்லாஹு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை இரவோடு இரவாக அழித்து விடுவான். இரவோடு இரவாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். வயதஉல் அலம, மலை அவங்களுக்கு மேலே என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா போடுவான். வயம்ஸஹு ஆஹரீன கிரதத்தம் வ கனாஸீர இலா யௌமில் கியாமா. பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மறுமை நாள் வரைக்கும் எல்லாம் மாற்றி விடுவான். எங்கள் சமுதாயத்தில் இப்படி ஒரு கட்டம் உருவாகும் என்றாங்க ரசூலுல்லாஹ். மஸ்ஹ் என்று சொல்றது உருமாற்றம். உருமாற்றம் தண்டனை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தைய செஞ்சது இருந்தது. ரசூலுல்லாஹோட சமுதாயத்தில் வந்து இந்த மஸ்ஹ் என்பது அல்லாஹ் தஆலா நேரடி அந்த தண்டனை யாருக்கு என்ன செய்யல, கொடுக்கல. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னா இந்த தண்டனை உருவாகும்டா இந்த மக்களுக்கு. யாருக்கு, விபச்சாரத்தை, பட்டை, இசை கருவிகளை ஹலால் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இது என்ன செய்யும், உருவாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இது சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த அதாவது உருமாற்றம் என்பதற்கு தானே, உருமாற்றம் செய்யப்பட்டால் உருதான் மாறி இருக்குமே உடைய அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய இதெல்லாம் என்ன செய்யும், மனிதனுடைய இதாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா தண்டனை அது. குரங்கு சிந்தனையே முழுசா மாற்றி குரங்கு இனமாக மாற்றிட்டாங்கன்னு வைங்களே, அதுக்கு ஒரு தண்டனை அல்லது, அவனோட சிந்தனையில் அது இல்லாட்டி சிந்தனை என்ன செய்யணும், அதுக்கு இருக்கும். அந்த சிந்தனை இருந்தால்தான் அவனுக்கு என்ன செய்யும். இல்லைண்டா உலகத்திலே மிகப்பெரிய தண்டனை ஒருத்தனை மூளையை சிந்திக்காம ஆக்குறது தான். ஆனால் நரகத்துக்கு போகிறது கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, உடல் இல்லாமல் போகும், அது செய்யும், வேதனைகளுக்கான மூளை என்ன செய்யும், தெளிவாக இருக்கும். அப்போ தான் நீ நரகத்தில் நீ என்ன பாவம் செஞ்சால் அதுக்காண்டி அனுபவிக்கிறான்றதை என்ன செய்யும், விளங்கும். அந்த அடிப்படையில் இப்படி மாற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு அந்த உணர்வே இருக்கும்ன்றது அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்க, மா ஜஅலல்லாஹு லிமஸ்ஹின் நஸ்லா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி உருமாற்ற தண்டனை கொடுக்க இவர்களுக்குமே சந்ததியை உருவாக்க மாட்டான். முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, மா ஜஅலல்லாஹு லிமஸ்ஹின் நஸ்லன், உருமாற்றம் செஞ்சு தண்டனை கொடுத்துட்டான்னு வைங்களேன், பரம்பரை என்ன செய்யாது, அதுலேருந்து உருவாக அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்குற. இந்த தண்டனை உருவாகும். இந்த சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி.